வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோ டெஸ்டினி 125 என்னது புது பேராக இருக்குது, கேள்விப்பட்டது மாதிரியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஹீரோ கம்பெனியில் தான் ஸ்கூட்ரு டைப் வண்டி. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஷரு, மேஸ்ட்ரோ, டெஸ்டினி 125, டூயட்டு, இந்த வண்டிங்க எல்லாமே ஸ்கூட்ரு டைப் வண்டி ஹீரோ கம்பெனியில் போடுறாங்க. இந்த வண்டி சரியான புழுதி காட்டில் ஓடி இருக்க மாட்டிருக்கு. எப்படி பாருங்கள், வண்டியோட நிறத்தை பார்த்தீங்களா? அதே மாதிரி ஃபோர்க் ஆயில் ரெண்டுமே லீக் ஆகிருக்கு. எங்கே பார்த்தாலும் ஒரே செம்மண் புழுதி. ஹெட்லைட்லாம் பாருங்கள், அப்படியே மஞ்சள் பூத்து போய் ரெடி பண்ண முடியாத கண்டிஷனில் இருக்குது. இருந்தாலுமே கூட இதை தான் நம்ம ரெடி பண்ணி போடுறோம். கிரிப்பெல்லாம் காஞ்சு போயிடுச்சு, சீட்டு கிழிஞ்சு, இந்த ஸ்பாஞ்செல்லாம் கொஞ்சம் டேமேஜ் தான். இப்படி இருக்க வண்டியை நாம் கலர் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக டோட்டலாகவே பிரிக்க போகிறோம். சுத்தமாக எல்லாத்தையும், எல்லா பாடி பார்ட்ஸையும் பிரிச்சுட்டு கம்ப்ளீட்டாக வாட்டர் வாஷு, எந்த இடத்துலையுமே அந்த செம்மண் புழுதி இல்லாத அளவுக்கு நல்லா ஊற வச்சு சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு பாடி கிட்டலாம் அப்படியே கலர் கோட்டிங்க்கு தயார் பண்ணுறோம். அதில் உள்ள இதில் வந்து இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃபைபர் பாடி, அதாவது மெட்டல் பீஸுன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் 2 டோரு, ஃப்ரண்ட்டில் வர இந்த மர்காடு, இது ஒரு 3 பீஸ் தான் மெட்டலு, மற்றது எல்லாமே ஃபைபர் தான். ஹெட்லைட் வைசராக இருக்கட்டும், அல்லது வந்து ஃப்ரண்ட்டு நம்பர் பிளேட் ஷீல்டு, அதாவது இண்டிகேட்டர் ஷீல்டு, அதில் வர பாட்டம் ஷீல்டு, இந்த பீஸுங்கெல்லாம் ஃபைபர் மெட்டீரியலில் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா இதனோட வெயிட்டு குறைக்கிறதுக்காகவும் ஃப்ரண்ட்டு போர்ஷனில் நிறைய டிசைன் வரும். அதனால் அந்த டிசைனிங்லாம் வந்து மெட்டலில் போட்டோன்னா ரொம்ப வெயிட் ஜாஸ்தி ஆகிடும். அதுக்காக தான் இதை குறைச்சி ஃபைபரில் போட்டிருப்பாங்க. இதோட பாடி ஷேஃபே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணுற வண்டி பார்த்திங்கன்னா 2019 மாடலு, அதாவது bs4 டைப்பு. bs6 எப்படி இருக்குது அப்படின்னு தெரில, அது வந்து FI டைப்பு. இப்போ பாருங்கள், இந்த டோரில் உள்ள அந்த மோனோகிராம் வந்து மாஸ்க் பண்ணிட்டோம். மாஸ்க் பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மோனோகிராம் ஒரு காஸ்ட் வருது, ஏன்னா இது தெளிவாகவே இருந்தது. அதனால் அதை மட்டும் அந்த ஓரமெல்லாம் கரெக்டாக டேப் ஒட்டி மாஸ்க் பண்ணி அதோட செலவை மிச்சம் பண்ணுறதுக்காகவும், ஏன்னா நல்லா இருக்க பொருளை நம்ம வந்து விரயம் பண்ணாமலையும் ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், அந்த மாஸ்க் பண்ண பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கலர் கோட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனிமேல் கிளியர் தான், டோட்டலாகவே எல்லா பார்ட்ஸுக்குமே கிளியர் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அடுத்ததான் ஃபிட்டிங்கு. இப்போ பாருங்கள், ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இந்த கலருக்கும் அந்த அந்த ஷைனிங் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். கிளியர் கோட் கொடுத்து ஃபினிஷிங் பண்ண பிறகு இது ஃபினிஷிங் பண்ணி நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. அதனால தான் அந்த பிளாக் ஃபிட்டிங்கும் அதில் சேர்த்துருக்கோம். அடுத்ததான் பாடி அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போது இதில் இந்த வண்டிக்கு தேவையான அனைத்து ஸ்பேர்ஸுமே கிடைக்கிது. அதாவது கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எல்லா ஸ்பேர்ஸுமே கிடைக்கிது. சின்ன ஸ்க்ரூ நட்டு போல்ட்டு எதுவாக இருந்தாலும் கூட எல்லா ஸ்பேர்ஸுமே கிடைக்கிது. ஒரிஜினாலிட்டியாக ரெடி பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்குது. இப்போ இந்த வண்டியில் அது மாதிரி தான் எல்லா ஸ்பேர்ஸுமே நம்ம தேடி தேடி வாங்கிட்டோம். ரொம்ப இலகுவாகவும் கிடச்சிது. இப்போ வண்டி பாடி அசம்பிள் முடித்ததுக்கு பிறகு பாலிஷ் போட்டு வண்டியை டெலிவரிக்கு தயார் பண்ணிடுவோம். டோட்டலாக இந்த வண்டியில் என்னென்ன வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா, 2 மிரரு, லெஃப்ட் சைடு ரன்னிங் போர்டு கலர்ஸில், டோட்டல் கேபிள் அசம்பிளி, கிரிப் செட்டு, மீட்ரு கிளாஸு, சீட்டு கவரு, அதே மாதிரி ஃபோர்க் ஆயில் சீலு, ரன்னிங் போர்டு பாட்டம் கவரு, சைலன்சர் கார்டு, 2 நம்பர் பிளேட்டு, என்ஜின் ஆயில், கிளச் ஆயிலு, இதெல்லாம் மாற்றி டோட்டலாக புதுசு போல் ஆக்கியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா எக்ஸைடு புது பேட்ரி போட்டிருக்கோம். லைஃப் டைம் இருக்க மாதிரி நல்ல பேட்ரி போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். வண்டி தெளிவாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நண்பர்களே.